Hi friends, welcome to our channel IMMAN SPARROW. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது soldering iron. இந்த soldering iron வந்து நம்ம எப்படி 5 ரூபாய் பென்சில்ல செய்யிறது அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்து Amazonல பாத்தீங்கன்னா 400 ரூபாய். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் பொருளுக்கு வந்து soldering வைக்கிறதுக்கு அதாவது வயர் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு green color board காட்றேன், soldering வைக்கிற போர்ட் காட்றேன். அதுல வந்து soldering வச்சத பத்தி நான் காட்றேன். நீங்க அதல பாருங்க, ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம கேமராமேன் பையன் தான் கொஞ்சம் வேலைய காட்டிட்டா. ஒண்ணு இல்ல, வரவல்ல சண்டை போட்டே வந்தோம், வாய்க்கா தகராறு. அதனால வரும்போது சொன்னடே கரெக்டா போடுறா, வீடியோ எடுக்கறடா அப்படின்னு அவன் கேட்காம தூக்கி வீசிட்டான். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இந்த இதுதான் வந்து அந்த போர்டு. இதில் வந்து சால்ட்ரிங் வைக்கிறது. இந்த இது பேர் தான் சால்ட்ரிங் வைக்கிறது. இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி தான் வந்து சால்ட்ரிங் வைப்பாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் எப்படி பென்சிலில் செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் வந்து நம்ம பென்சிலில் செஞ்ச சால்ட்ரிங். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ புகை வருது நீங்களே பாருங்கள். இப்போ நான் அந்த நெட்டில் டச் பண்ணுறேன். அது பேர் நெட்டுன்னு சொல்லுவாங்க சால்ட்ரிங் பண்ணுற இதில். அதை வந்து நான் டச் பண்ணோன்னே எப்படி உருகுது நீங்களே பாருங்கள். அருமையாக உருகுது. இதே தான், அதாவது ஒரிஜினல் சால்ட்ரிங் வச்சாலும் இதே மாதிரி தான் உருகும். பாருங்கள், நம்ம பென்சிலில் செஞ்சு பவர் பேங்கில் யூஸ் பண்ணுறோம், உருகுது. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. எந்த பென்சில்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு நல்லா ஷார்ப் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக அந்த கூர்மையாக ரொம்ப ஷார்ப்பாக வர அளவுக்கு நீங்கள் நல்லா சீவிடுங்க. சீவிட்டு என்ன பண்ணணுன்னா, அது உடையாத அளவுக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அது உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து திருப்பி நல்லா சீவிக்கிட்டே இருக்கணும். அதனால் பத்திரமா வாட்டி ஒழுங்காக அப்படியே அழகாக சீவிட்டிங்கன்னா போதும். நம்ம அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நான் என்ன எடுக்க போகிறேன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜ் போகிற ஒரு ஹோல்டரு, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பழைய வயர் எடுத்துக்கோங்க. யூஸ் ஆகாத வயர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு எந்த பகுதி யூஸ் பண்ண போகிறோன்னா, அதாவது யூஎஸ்பி கேபிள் சொருகிற அந்த டைப்பு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மொபைலில் சொருகிற இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது ஹோல்டரில் சொருகிற பாகம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. அது இல்லாமல் பாதியாக நம்ம கட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான அளவுக்கு. அடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா, அதை ரவுண்டாக, அதாவது அந்த ஒயிட் கலர் ஒயரை மட்டும் லைட்டாக கட் பண்ணிங்கன்னா அது கட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே வந்து மொத்தமாக 4 ஒயர் இருக்குங்க. 4 ஒயர் என்னென்ன அப்படின்னா, க்ரீன் இருக்கும், எல்லோ இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ரெட்டு, பிளாக் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதில் 2 தனியாக பிரிச்சுக்கோங்க. நான் வந்து பிளாக்கையும் ரெட்டையும் தனியாக பிரிச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து எல்லோவையும் க்ரீனையும் தனியாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ எல்லோ க்ரீனும் நமக்கு தேவையில்ல, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பிளாக்கையும் ரெட்டையும் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, பென்சிலில் வந்து முன்னாடி நம்ம கட் பண்ண அந்த ஷார்ப்பில் வந்து நம்ம வந்து ரோல் பண்ணணும். அதான் அதில் வந்து அந்த கம்பியை வந்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க கீழே, அதாவது உழுகாத அளவுக்கு, அதாவது கல்டு வராத அளவுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அந்த கம்பியை வந்து சுற்றி வச்சுருங்க. மேலே வந்து ரெட்டு, கீழே வந்து பிளாக் கலர். இந்த மாதிரி நல்லா நீங்கள் டைட்டாக நீங்கள் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து கரண்ட்டில் டெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து பவர் பேங்க்லேயே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்மளால் பவர் பேங்க்லேயும் யூஸ் பண்ண முடியும், கரண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு வந்து பவர் பேங்க்னா கிட்டே வச்சு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் பவர் பேங்கில் உங்ககிட்ட வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பென்சிலில் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இது உண்மையாலுமே சூப்பராக தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். நான் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ உங்களுக்காக இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பவர் பேங்கில் ஜாயின் பண்ணிட்டு நான் இப்போ ஆன் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து அந்த நெட்டு எடுத்துக்கிறேன். சால்ட்ரிங் வைக்கிற நெட்டையும் இந்த பென்சிலையும் எடுத்து டச் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு நீங்களே பாருங்கள். அதாவது நமக்கு வந்து இந்த சால்ட்ரிங் வந்து ஒர்க் ஆகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உண்மையாலுமே ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பவர் பேங்க்லேயும் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் கரண்ட்லலாம் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா பவர் பேங்கும் போது நம்ம வந்து ஒரு சின்ன இதுக்கு தான் நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் பவர் பேங்க்லேயே யூஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்சிலில் எப்படி சால்ட்ரிங் அயன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.